அதோ அந்த நெற்கதிர்கள் விளைந்து இருக்கின்றன. அதன் மீது இப்பொழுது பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருப்பதால், நாம் இப்போது மருந்து தெளிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். பாருங்க மக்களே, எங்க ஊரு விவசாயி அண்ணன் உயர்ந்த கோபுரம், நாட்டின் முதுகெலும்பு விவசாயி, விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுக்காண்டி மருந்த கொஞ்சம் கொஞ்சமா கலந்து ஊத்திட்டு இருக்காரு பாருங்க. கருப்பு கலர்ல எது இருக்குன்னு நினைக்காதீங்க மக்களே. அது வேற ஒண்ணும் இல்ல, பூச்சிக்கொல்லி மருந்து. அதாவது இந்த பூச்சிக்கொல்லி மருந்த தெளிக்கும்போது பூச்சிகள் எல்லாம் தடுத்து நல்ல ஒரு நெல் நமக்கு கிடைக்கும் மக்களே. அரிசி எவ்வளோ அருமையா கலக்குறாரு பாருங்க. பொறுமையா பொறுமையா ஒரு டப்பாவை வச்சு கலக்கிட்டு இருக்காரு மக்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க பாருங்க மக்களே. தனியா ஒரு குப்பி எடுத்து, தனியா ஒரு டப்பா எடுத்து அதில வச்சு கலக்கிட்டு இருக்காரு. அதாவது எங்க ஊர்ல வாளியில வச்சு கலக்கி, அப்புறம் அந்த வாளிய எடுத்து பொறுமையா என்ன பண்றாரு பாருங்க, ஊத்துறாரு. அதாவது அந்த இதில உள்ள விஷம் இல்ல, அந்த நெடி வந்து மூக்குக்குள்ள போகாம இருக்கிறதுக்காண்டி அவர் மாஸ்க் போட்டிருக்காரு மக்களே. தலையில தலப்பா கட்டிக்கிட்டு எவ்வளோ அருமையா கட்டிட்டு, எவ்வளோ அருமையா ஊத்துறாரு பாருங்க மக்களே. தொடர்ந்து நீங்க பாருங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டே இருங்க. இந்த மாரி உங்க ஊர்ல நடந்த அனுபவம் இருந்துன்னா ஒரு கமெண்ட்ட தட்டி விட்டுட்டு போங்க மக்களே. அத பாருங்க. அவரு எடுத்துட்டு நான் கிளம்பியாச்சு பாருங்க மக்களே. இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்கீங்கன்னு ஒரு கமெண்ட்ட போடுங்க மக்களே. தொடர்ந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய விவசாயம் இன்னும் பல ஊர்ல தெரியதுக்காண்டி இது பண்ணுங்க மக்களே. இது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய குளம் ஏலாயிலையாக இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பல தலைமுறைகளாக மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மருந்து அடிச்சுட்டு போறாரு மக்களே. வாங்க வாங்க இந்த மாரி அருமையான சம்பவங்கள பார்ப்போம்.